1832 ஆண்டு ஒரு குரூப் ஆஃப் மெக்சிகன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரி ஷாப்குள்ளே போய் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காசு கொடுக்காம போகும்படி போகிறாங்க. அதை தாண்டி இன்னும் சில பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் அந்த காரியங்கள் ஃப்ரெஞ்சு தேசத்துக்கும் மெக்சிகன் தேசத்துக்கும் அந்த பேஸ்ட்ரி சாம்பிளிங்னால ஒரு பெரிய யுத்தமே ஆரம்பித்து 300 போர் வீரர்கள் அவர்கள் உயிரிழந்தார்கள். அந்த யுத்தத்தினுடைய பேர் த பேஸ்ட்ரி வார் என்று சொல்லி கூட அவர்கள் பெயரிட்டார்களாம். இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக இடங்களில் யுத்தங்களை குறித்து சத்தங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த யுத்தங்களுக்கு பின்னாடி பார்ப்போம்னு சொன்னால் எங்கேயோ ஒரு மன்னிக்க முடியாத காரியம், யாரோ அவர்களை தப்பாய் ஊக்குவித்திருப்பார்கள், ஏதோ ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் அல்லது சிலருக்கு சில காரியங்கள் அவருடைய ஈகோனால இன்றைக்கு ஒரு யுத்தமாய் மாறுகின்றது. சிலர் சொல்லுவாங்க, செத்தாலும் என் முகத்தில் முழிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஒருவேளை செத்த பிறகு யார் வந்து அவங்கள பார்க்குறா, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? அல்லது சிலர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அவங்களோட பேச மாட்டேன் என்று. ஒருவேளை மரித்து போன பிறகு யாரோடையும் பேச முடியாது. இந்த காரியங்களெல்லாம் அவர்கள் மறந்து போய் வீணான வைராகியத்துக்குள்ள இருந்து அநேக நேரங்களில் பல உறவுகள் சீரழிகின்றது, பல குடும்பங்கள் நாசமாய் போகின்றது. அப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியில் இருப்போம்னு சொன்னா வேதம் சொல்லுகின்றது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடியிருக்கும். இன்றைக்கு ஒரு மூடனாய் நம்ம வாழ்ந்துடாதபடி இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த கோபத்தை நான் அடக்க எனக்கு அந்த கிருபை தாங்க, நான் கோபப்பட்டாலும் அதில் பாவம் செய்திடாதபடிக்கு எனக்கு அந்த ஒரு வழி நடத்தலை தாங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜெபங்களின்படி செய்வார். நாம் எந்த உறவையும் இழக்க வேண்டாம். வாழ்கிற கொஞ்ச காலங்கள் புல்லை போன்றது என்று சொல்லி நம்முடைய ஆயுசு உண்டு. இன்றைக்கு வாழுகிற நாம என்றைக்கு ஆண்டவர் கூப்பிடுவாரோ தெரியாது. வாழ்கிற நாட்களில் முடிந்த அளவுக்கு மனிதர்களோடு கூட நேசமாய் பிரியமா இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு தடையில்லாதபடி பதிலளிக்கிற தெய்வமாய் அவர் இருக்க போகின்றார். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.